ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி காயல்பட்டினம் கலரி கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாய் வீட்டு கல்யாண பிரியாணி எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கோ அதே போல் காயல்பட்டினத்தில் கல்யாணங்களில் வைக்கிற இந்த கலரி கறி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கல்யாண வீடுகளில் பண்ணுற கலரி கறி பார்த்திங்கன்னா நம்ம மொத்த கறி பண்ணையில் ரொம்ப ருசியாக இருக்கும். வீடுகளில் 1/2 கிலோ 1 கிலோ வச்சு பண்ணையில் அந்தளவு டேஸ்ட்டு கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக தான் இந்த ரெசிபி. 1/2 கிலோ மட்டன் இருந்தால் கூட இந்த அளவுகளில் நீங்கள் மசாலா சேர்த்து கறி பண்ணி பாருங்கள். கல்யாண வீடுகளில் செய்கிற கலரி கறி மாதிரியே ருசியாக இருக்கும். இது நெய் சோறுக்கும் சூப்பராக இருக்கும், ஒயிட் ரைஸ்க்கும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா போனு கொழுப்பு எல்லாம் இருக்கிற மாதிரி கறியாக எடுத்துக்கலாம். மீடியம் சைஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 3 வெங்காயம் 3 பல்லாரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10 பாதாம் 10 முந்திரி ஊற போட்டிருக்கேன். இந்த அளவுக்கு தேவைப்படாது, இதில் பாதி தான் தேவைப்படும். மிக்சியில் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அளவு நான் போட்டு வச்சுருக்கேன். தாளிப்பு ரெடி பண்ணி வச்சிடலாம். ஒரு 4 துண்டு பட்டை எடுத்துக்கணும். அதில் ஒரு 4 கிராம்பு 5 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், ஒரு பச்சை மிளகாய், ஒரு 2 இனுக்கு கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் தாளிப்புக்கு. இதில் மல்லி புதினாவோட கருவேப்பிலை தான் அதிகமாக சேர்த்துப்போம், மல்லி புதினா சேர்க்குறதில்ல. கடையில் வாங்குகிற மசாலாவை விட நம்மளே மிக்ஸ் பண்ணி எடுக்கிற மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக வெங்காயம் தாளிப்புக்கு எடுத்துகிட்டு மீதி வெங்காயத்து மேலே மசாலாவை அப்படியே போட்டு வச்சிடலாம். இன்றைக்கி நம்ம எடுத்துருக்க 1/2 கிலோ அளவு கறிக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல காரமான மிளகாய்த்தூள் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. நம்ம காஷ்மீர் சில்லி பவுடர்லாம் சேர்க்கக்கூடாது, நல்ல காரமான மிளகாய்த்தூள் தான் எடுத்துக்கணும், அதுதான் கரெக்டான அளவாக இருக்கும். இதுக்கு மஞ்சள் பொடி மற்ற குழம்பு வகைகளோட ஜாஸ்தியாக தான் சேர்ப்பாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள். உப்பு நம்ம இதுலேயே போட்டு வைக்கலாம். நான் டேரெக்டாக தாளித்த பிறகு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் உப்பு இதில் போடலை. இதில் ஒரு 4 இனுக்கு கருவேப்பிலை போட்டு வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு 50 ml தேங்காய் எண்ணெய், 50 ml நெய் சேர்த்துக்கணும். 1/2 கிலோ கறிக்கு 50 எண்ணெய் 50 நெய் சேர்த்துக்கணும். இதில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயம், அதுவும் அந்த ரெடி பண்ணி வச்சுருந்த தாளிப்பையும் சேர்த்துடணும். தீயை குறைவாகவே வச்சுக்கோங்க, ஏன்னா இஞ்சி பூண்டு தயிர்லாம் சேர்க்குறதுனால அடி பிடிச்சிடக்கூடாது. நல்லா அந்த எண்ணெயிலையும் நெய்யிலையும் இதெல்லாம் பொரிஞ்சு நல்ல ஒரு கோல்டன் கலரில் வரணும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இந்த கலரிக்கறி ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா தயிர் தான் சேர்ப்போம், நம்ம தக்காளி சேர்க்குறதில்ல. இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு ஒரு நல்ல மனம் வந்த பிறகு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டன் பீசஸை சேர்த்துடலாம். மட்டன் பீசஸ் அந்த நெய் எண்ணெயில் படுற மாதிரி லைட்டாக பரத்தி விட்டுக்கலாம். பரத்தி விட்டுட்டு நம்ம உப்பு சேர்த்துடலாம். முதல்ல மட்டனுக்கு தேவையான 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நம்ம வெங்காயம் மசாலாலாம் எடுத்து வச்சுருந்தோம்ல அதை அப்படியே மட்டனுக்கு மேலே போட்டுக்கலாம். ஒரு 100 ml தயிர் சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் சொன்ன மாதிரி தக்காளி கிடையாது, தயிர் தான். முதல்ல 1 டேபிள் ஸ்பூன் நம்ம தாளிப்பில் சேர்த்துடணும். இப்போ ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் 100 ml சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இதை உடனே கிளறி கொடுக்க வேண்டாம். குறைஞ்ச தீயில் ஒரு 2 நிமிஷம் அப்படி மூடி போட்டு வைங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்ல மசாலா எண்ணெய் நம்ம தாளிப்பு மட்டன் எல்லாமே கலந்து வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, குறைஞ்ச தீயில் வச்சே பண்ணுங்கள். இப்போ 2 கப் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நம்ம வேக வைக்கிறதுக்கு பாத்திரத்துலேயே வேக வச்சிங்கன்னா கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி வேக வைக்கிறதா இருந்தால் ஒரு 1/2 கப் தண்ணி எக்ஸ்ட்ரா போட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் குறைஞ்ச தீயிலே போட்டு வச்சுடுங்க. கறி நல்லா வெந்து வரட்டும். நம்ம நடுவில் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கலரி கறிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 துண்டு போல் மாங்காய் சேர்த்துக்கணும். 1/2 கிலோவுக்கு ஒரு 2 சின்ன பீஸ் மாங்காய் சேர்த்துக்கிறோம். இதை கடைசியில் கூட சேர்த்துக்கலாம், நான் முதல்லே சேர்த்துறது வழக்கம். ஆல்ரெடி நம்ம மட்டனுக்கு உப்பு போட்டிருக்கோம். கிரேவிக்கு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். ப்ரெஷர் குக்கரில் வேக வைக்க போகிறீங்க அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க, ரொம்ப கரெக்டாக இருக்கும். கறி நல்ல 90% குக்காகி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துட்டு எப்படி இந்த கலரி கறிக்கு 2 துண்டு மாங்காய் சேர்ப்போமோ அதே மாதிரி இதில் வாழைக்காய் சேர்த்து தான் செய்கிறது வழக்கம். நம்ம கருவேப்பிலை காம்போடு போட்டுக்கிறதுனால அந்த காம்பெல்லாம் வந்திருக்கு, நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். ஒரு 1/2 வாழைக்காய் அல்லது 1 வாழைக்காய் எடுத்துக்கோங்க. இதை கட் பண்ணி கறியோடு சேர்த்துடலாம்.
வாழைக்காய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 கொதியிலேயே வெந்துடும். நம்ம கறியில் அதனால இதுக்கு லாஸ்ட்டில் மிக்ஸ் பண்ணால் போதும். வாழைக்காய் வெந்து வரட்டும். நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா பாதாம் முந்திரி, அதை அரைச்சி எடுத்துக்கணும். பாதாம் பார்த்திங்கன்னா இந்த 1/2 கிலோ அளவுக்கு ஒரு 5 பாதாம் 5 முந்திரி போதும். நான் மிக்சியில் அரைக்க சிரமமாக இருக்கணும், ஒரு 10 போட்டு ஊற வச்சு அரைச்சிருக்கேன். 2 ஷிஃப்ட்டாக நான் யூஸ் பண்ணிக்கிடுவேன், 2 தடவைக்கு யூஸ் பண்ணிக்குவேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறதுல பாதி அளவு மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம நிறைய சேர்த்தோம் அப்படின்னா ஒரு சால்னா டேஸ்ட் வந்துடும். அதனால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உப்பு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். எனக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் தேவைப்பட்டது, அதை சேர்த்துருக்கேன். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு குறைஞ்சி தீயில் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு கொதிச்சு வரணும். ஒரு 2 நிமிஷம் கொதிச்சாக்கலே நம்ம அடுப்பை அணைச்சி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் கழித்து அதுவே நல்ல எண்ணெய் பிரிஞ்சு தலை கட்டி ஆகிடும். இதை கல்யாண வீடுகளில் பார்த்திங்கன்னா வெறிஞ்சோறு இல்லை நெய்ச்சோரோட பரிமாறுவாங்க. இதோட கலரி ரசம், கத்திரிக்காய் மாங்காய் பருப்பு இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த ரெசிபியெல்லாம் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபிஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.